வெல்கம் டு டேஃபைஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளிஃபிகேஷனை நம்ம கான்செப்ட் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பேசிக் சிம்பிளிஃபிகேஷனு, ரெக்கரிங்கு, அல்ஜிப்ராக் பேசிக் அந்த மாதிரி சில கான்செப்ட்ஸ் இருக்குது. அதில் இந்த வகையில் நம்ம பார்க்க போகிறது வந்து லேடர் சம்ஸ். ஸோ லேடர் பேஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ் தான். ஸோ ஃப்ராக்ஷன் எப்படி லேடர் பேஸ்டு அவங்க சம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது, ஸோ என்ன மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸு எஸ்எஸ்சிலையும் சரி, ஆர்ஆர்பிலையும் சரி, டிஎன்பிசிலையும் சரி எல்லாத்துலேயுமே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம லேடர் பேஸ் சம்ஸை எப்படி ஃப்ராக்ஷன் வச்சு நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இல்லாமல் எப்படி ஈஸியாக ஒரே லைனில் சால்வ் பண்ணுறது, அதுக்கு என்ன நம்ம கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லேடர் பேஸுக்கு முன்னாடி நம்ம ஃப்ராக்ஷனை பற்றி பார்த்துடலாம். ஸோ ரெசிப்ராக்கல் என்ன, ஸோ ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், அதாவது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை வந்து எப்படி ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மாற்றுறது, அந்த மாதிரி ஒரு சின்ன பேசிக் பார்த்துட்டு அதுக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்களேன். இப்போ 5 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னா 5/1 அப்படின்னு அர்த்தம். அப்போ எந்த இதுவுமே இல்லை, வெறும் நம்பர் மட்டும் இருக்குது அப்படின்னா அதோட நியூமரேட்டர் 5, டினாமினேட்டர் 1 அப்படின்னு அர்த்தம். எப்படி அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ 5ஓட ரெசிப்ராக்கல், அதாவது அதோட தலைகீழ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/5ன்னு அர்த்தம். அப்போ இதோட ரெசிப்ராக்கல் என்னது 1/5. எப்படி அப்போ 5/1 அப்படின்றத என்னது நம்ம திருப்பி போட்டோம்னா 1/5 அப்படின்னு வரும். ஸோ இது புரிஞ்சா? ஸோ இது எந்த நம்பர் எடுத்தாலும் அதே தான். இப்போ வந்து 6 எடுத்தீங்கன்னா இதோட ரெசிப்ராக்கல் என்னது 1/6. 18 எடுத்தீங்கன்னா இதோட ரெசிப்ராக்கல் என்னது 1/18. இப்போ 1/7 அப்படின்னு இருக்கு. ஸோ இதோட ரெசிப்ராக்கல், இதோட தலைகீழ் என்னது 7. ஸோ 7 அப்படின்றத என்னது இதோட ரெசிப்ராக்கல். இதுதான் வந்து நார்மல் ரெசிப்ராக்கலுக்கான ஒரு நம்பர், அதோட ரெசிப்ராக்கல் அப்படின்றது. ஓகேவா? இதை எங்கே நம்ம லேடர் பேஸில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, இப்போ 1 + 1/3 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்போ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது? ஸோ தெரியும், இப்போ 3 × 1 3 3 + 1 ஆக்சுவலாக இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 × 1 + 1 /3 அர்த்தம். அப்போ இங்கே இந்த 3 அப்படின்றது இந்த 1 கீழே மட்டும் தானே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ரெண்டுக்கும் காமனாக எடுத்துக்கணும். அப்போ அந்த 3 என்ன பண்ணணும், இங்கே போயிடும். அப்போ இதோட ஆன்சர் என்னது 4/3 அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த 1/3 இது வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அதை நம்ம வந்து ப்ராப்பராக மாற்றோம்னா என்ன பண்ணோம், இது எப்படி எழுதலாம்னா 4/3 அப்படின்னா, அப்போ இதை வந்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டராக பிரித்து எழுதணும் அப்படின்னா 4/3 அப்படின்னு. சரி, இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இது டிவிஷன் தான். இப்போ கீழே இருக்குது என்னது டினாமினேட்டர், மேலே இருக்குது நியூமரேட்டரா. ஸோ இப்போ இங்கே இதை டிவைட் பண்ணோம்னா என்ன வரும், 3/4 போட்டோம்னா 1 × 3 ரிமைனிங் 1. அப்போ நம்ம இந்த மாதிரி ஃப்ராக்ஷனுக்கு இதை எப்படி எழுதணும் அப்படின்னா 1/3 ஆரம்பிக்கணும். அதாவது எப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு வரணும், இது செகண்டு, இது தேர்டு. அப்போ இது ஃபஸ்ட்டு 1, அடுத்து 1/3 அப்படின்றது. அப்போ 1 இதுதான் 1, இந்த 1 இது, இந்த 3 இது. அப்போ 1/3 அப்படின்றது தான் வரும். ஸோ இதை நீங்கள் அடிச்சதே என்ன வரும், 3 டைம்ஸு + 1 4, அப்போ 3/4 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் வந்து அந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றுறது, இம்ப்ராப்பராக இருக்கிறத ப்ராப்பராக மாற்றுறது. ஓகேவா? ஓகே, இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு அடுத்து லேடர் பேஸில் எப்படி கொடுப்பாங்கன்னா 1 + 1/5 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இதை சால்வ் பண்ணணும். 1 + 1/5 சால்வ் பண்ணோம் அப்படின்னா வரும் 6/5 வருமா. அப்போ நம்மளுக்கு இங்கே என்னது 1/6/5. அப்போ 1 என்ன இருக்குது 6/5 இருக்குது. அப்போ 1/, அப்படின்னால என்னன்னா ரெசிப்ராக்கல்னு அர்த்தம். அப்போ 1/, அப்படின்றப்ப இதை நம்ம நார்மல் ஃப்ராக்ஷன் எழுதுனா எப்படி எழுதலாம், இதோட ரெசிப்ராக்கல் என்னது 5/6. ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னது, இது மொத்த ஈக்குவேஷனோட ஆன்சர் என்னது 5/6. ஸோ புரிஞ்சா? அப்போ இதை நம்ம கீழே சால்வ் பண்ணுறப்ப 6/5ன்னு வரும். அதை வந்து நம்ம ரெசிப்ராக்கல் பண்ணோம்னா 5/6 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு லேடர் பேஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லேடர் பேஸ் ஏன் அப்படி வந்துச்சுன்னா இது வந்து இப்படி இருக்கும். ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து 1 + 1/1/1 பார்த்தீங்கன்னா இந்த ஏணி மாதிரி இருக்கும்ல, அதனால தான் இதுக்கு பேர் லேடர் பேஸ் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி இதை எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதை சம்ஸ் போகிறப்ப டேரெக்டாக சம்ஸ்லேயே பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இங்கே பாருங்களேன், இப்படி ஒரு கொஸ்டின் இருக்கா. அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நார்மல் ப்ரொசீஜர் சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஷார்ட்கட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ண என்ன வரும், 5 × 1 5 + 4 9/5. அப்போ 9/5. அப்போ 1/9/5 இருக்கா. அப்போ 1/9/5னா அப்போ என்ன வரும் 1 + 5/9. ஸோ இந்த இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1 + 5/9. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 14/9. அப்போ இங்கே என்ன இருக்குது 1 + 1/14/9. இப்போ இதை ரெசிப்ராக்கல் பண்ணோம்னா என்ன வரும் 1 + 9/14.
அப்போ இது ஆட் பண்ணோம்னா என்ன வரும் 23 டிவைடட் பை 14. ஸோ நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 23 டிவைடட் பை 14 அப்படின்றத என்னது நம்மளுக்கான ஆன்சர். ஸோ இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கனால நம்ம ஈஸியாக போட்டுரும். ஒருவேளை இது வந்து இதே மாதிரி ஒரு 3 லேடர் 4 லேடர் இருக்கும். ஸோ இதே மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு 3 + 4 + அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா எப்படி ஈஸியாக போடுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரே கான்செப்ட் தான். அந்த ஒரு சின்ன கான்செப்ட் தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரி கவனிங்க. ஓகே, இது எப்படி ஷார்ட்கட்டில் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இப்போ இது என்னது நியூமரேட்டரா, இது டினாமினேட்டர். அப்போ ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் எழுதிக்கணும், அடுத்து டினாமினேட்டர் எழுதிக்கணும். புரிஞ்சா? அப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னா நியூமரேட்டர், அடுத்து டினாமினேட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ பாருங்க எத்தனை ப்ளஸ் இருக்குங்க, இங்கே ஒரு ப்ளஸ், இங்கே ஒரு ப்ளஸ், இங்கே ஒரு ப்ளஸ். அப்போ மொத்தம் 3 ப்ளஸ் இருக்கா? அப்போ 3 ப்ளஸ் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கப்புறம் 3 நம்பர் வரப்போகுதுன்னு அர்த்தம். எத்தனை ப்ளஸ் இருக்கோ அத்தனை நம்பர், எத்தனை மைனஸ் இருக்கோ அத்தனை நம்பர். ஓகேவா? அப்போ இங்கே 3 ப்ளஸ் இருக்கு, இதுக்கப்புறம் 3 நம்பர் இருக்கு. ஓகேவா? இந்த 3 நம்பரை நம்ம எப்படி போட போறோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஃபிபனாச்சி சீரிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஸோ ஃபிபனாச்சி சீரிஸ் தான் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு 2 நம்பர் 3 நம்பர் கொடுத்துருவாங்க. இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது 2 ஆட் பண்ணி போடணும், அடுத்து இது 2 ஆட் பண்ணி போடணும், அடுத்து இது 2 ஆட் பண்ணி வரணும். ஸோ இந்த மாதிரி போடுறது என்னது ஃபிபனாச்சி சீரிஸ் அப்படின்றது. இங்கேயும் சேம் அதே மாதிரி கொஞ்சம் ப்ரொசீஜர் தான். இங்கே வந்து செகண்ட் நம்பர்லேருந்து ஃபர்ஸ்ட் நம்பரை ஆட் பண்ணணும். ஆட் பண்ண என்ன வரும் 9. இங்கே செகண்ட் நம்பர்லேருந்து ஃபர்ஸ்ட் நம்பரை ஆட் பண்ணணும். ஆட் பண்ண என்ன வரும் 14. செகண்ட் நம்பர்லேருந்து ஃபர்ஸ்ட் நம்பர் ஆட் பண்ணணும். ஆட் பண்ண என்ன வரும் 23. புரிஞ்சா? ஸோ அவ்வளோதான். திருப்பி இங்கே அதே மாதிரி தான். லாஸ்ட் என்ன நம்பர் இருக்கு 23 டிவைடட் பை டினாமினேட்டர். இது இப்போ இல்லை ஃபர்ஸ்ட்டாக இருக்குது என்னது நியூமரேட்டர், லாஸ்ட்டாக இருக்குது நியூமரேட்டர். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறது டினாமினேட்டர், இங்கே என்ன டினாமினேட்டர். ஸோ அதை கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல்ல, எது நியூமரேட்டர் வரும் எது டினாமினேட்டர் வரும் அப்படின்றது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது 23 டிவைடட் பை 14. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி 23 டிவைடட் பை 14. புரிஞ்சா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஆட் பண்ணுறது தான், நார்மல் அடிஷன் தான். இப்போ 3 ப்ளஸ், அப்போ இங்கே 1 ப்ளஸ், இங்கே ஒரு ப்ளஸ், இங்கே ஒரு ப்ளஸ், 3 டைம் ஆட் பண்ணியிருக்கோமா? ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லாட்டி எத்தனை ப்ளஸோ அத்தனை நம்பர் இருக்கணும். ஸோ நம்ம போட்டிருக்க நம்பர் போக மீதி இருக்கிறது எத்தனை நம்பரோ அதை எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ ஆட் இல்லை சப்ராக்டோ எப்படி, ஏன் வந்து இப்போ ஆடு நம்ம பிரச்சனை இல்லை, இங்கே இருந்து பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் சப்ராக்ட் அப்படின்னு வர்றப்ப நம்மளுக்கு சிம்பிள் மாறும்ல. அதனால தான் சொல்கிறேன் இதுலேருந்து தான் இதை பண்ணணும் அப்படின்றது. இதுலேருந்து தான் இதை பண்ணணும், இதுலேருந்து தான் இதை பண்ணணும், இதுலேருந்து தான் இதை பண்ணணும். ஓகேவா? அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கக்கூடாது. ரெண்டாவது ப்ளஸ்ஸோ மைனஸோ ஃபர்ஸ்ட் ஒன். அப்போ செகண்டு டு ஃபர்ஸ்ட்டு, தேர்டு டு செகண்டு. ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்ஸாக இன்னொன்று பார்க்கலாம் எக்ஸ்ட்ராவா, சொன்னால் நல்லா புரியும். இங்கே அதே மாதிரி தான், சேம் ப்ரொசீஜர் தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 3. அப்போ ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் எழுதிட்டேன், அடுத்து டினாமினேட்டரில் எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ எத்தனை ப்ளஸ் இருக்குது 1 2 3 4 5. அப்போ 5 ப்ளஸ் அப்படின்னா 5 நம்பர் 1 2 3 4 5. ஓகேவா? சரி, இதெல்லாம் பாக்ஸ் போட்டு தான் எழுதணுமா? அப்படிலாம் இல்லை. நான் சும்மா உங்களுக்கு வந்து பேசிக்காக தெரியாதவங்களுக்கு புதுசாக பேசிக்லேருந்து கற்றுக்கிறவங்க எப்படி கற்றுக்கணுமோ அப்படின்றத சொல்கிறேன். ஸோ நீங்கள் இதிலேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே போட்டுடலாம். ஓகேவா? இப்போ எத்தனை ப்ளஸ் இருக்குது 1 2 3 4 5 ப்ளஸ் இருக்குது. அப்போ 5 நம்பர் வரணும். ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஆடில் அப்படி அவ்வளோதான், ஆடுன்னு கொடுத்துருக்காங்களா, டேரெக்டாக ஆட் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். 5 8 13 21 34. அப்போ இதோட நியூமரேட்டர் என்னது 34, டினாமினேட்டர் என்னது 21. ஆப்ஷன் சி. முடிஞ்சா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான சம்ஸ் தான். இது நீங்கள் இந்த மாதிரி கான்செப்ட் தெரியலை அப்படின்னா இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் இதை ரெசிப்ராக்கல் பண்ணி இதை சால்வ் பண்ணணும், திருப்பி இதை சால்வ் பண்ணி ரெசிப்ராக்கல் பண்ணணும், திருப்பி இதை சால்வ் பண்ணி ரெசிப்ராக்கல் பண்ணணும். இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் என்னைக்கு சம போட்டு முடிக்கிறது? ஸோ இதுவே நம்மளுக்கு என்னது 2 நிமிஷம் 1.5 நிமிஷம் அந்த மாதிரி ஆயிடும். இப்போ இதை பாருங்கள், ஒரு 15 செகண்ட்ஸ் தான் ஆகும் மொத்தத்துக்கே. 10 to 15 செகண்ட்ஸ் தான். இது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி இதே கான்செப்ட் தான். இதை நான் மைனஸ்லேயே உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த இது புரிஞ்சில எத்தனை ப்ளஸ் இருந்துச்சு மொத்தம் 5 ப்ளஸ். அப்போ 5 ப்ளஸ் அப்படின்னா 5 நம்பரு. அப்போ ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் போட்டாச்சு, அடுத்து டினாமினேட்டர் போட்டாச்சு. அப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது என்னது நியூமரேட்டர், லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது டினாமினேட்டர். ஓகேவா? ஓகே, இது எப்போ அப்படின்னா இந்த மாதிரி மாடல்ஸ் வரப்ப. ஸோ இந்த மாதிரி மாடல்லையே 1/, அப்படின்னு சொல்லி மொத்தமாக கேட்டுருவாங்க 1/1 + அப்படின்னு. ஸோ அதையும் பார்ப்போம். இதுக்கு ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லை. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்துச்சுல, இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணால் இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி மாடல் வரும், நான் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இந்த சம் பார்க்கலாம். இதுவும் சேம் ப்ரொசீஜர் தான். ஆனால் இங்கே என்ன இருக்குது மைனஸ் இருக்கா, பட் மற்றபடி எல்லாமே சேம் தான். அதே நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். 2 3. எத்தனை மைனஸ் இருக்குது 1 2 3 4 மைனஸ் இருக்குது. அப்போ 4 நம்பர் 1 2 3 4.
4 நம்பரா? அப்போ 4 மைனஸ் இருந்துச்சு, 4 நம்பர். இப்போ என்ன சொல்லியிருக்கேன், ப்ளஸ்ஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை, மைனஸாக இருந்தாலும் என்னது சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா, அப்போ என்ன வரும், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். அப்போ 3 மைனஸ் 2 1. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும், 1 மைனஸ் 3 மைனஸ் 2. ஸோ இதுதான் நீங்கள் வந்து இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஆட் பண்ணுறப்ப பிரச்சனை இல்லை, ஆனால் சப்ராக்ட் அப்படின்னு பண்ணுறப்ப இதுலேருந்து இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பாக வரும். அதனால தான் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்குறது. ஓகேவா? அப்போ 1லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 1 மைனஸ் 3 அப்படின்றப்ப மைனஸ் 2. ஓகேவா? அடுத்து இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண நானும் மைனஸ் 2 மைனஸ் 1 எவ்வளவு, மைனஸ் 3. அப்போ மைனஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் 3. அப்போ இங்கே என்னது, மைனஸ் 3. மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 அப்படின்னா மைனஸ் 3 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ இங்கே என்ன வரும், மைனஸ் 1. புரிஞ்சா? அப்போ நியூமரேட்டர் என்னது, மைனஸ் 1, டினாமினேட்டர் மைனஸ் 2. அடிச்சு கொடுத்தோம்னா 1/3. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும்ல. அப்போ ஆப்ஷன் சி 1/3 அப்படின்றது ஆன்சர். கரெக்டா? அப்போ எத்தனை மைனஸ் இருக்குது, 1 2 3 4 4 இருக்குது. அப்போ 4 நம்பர். ஸோ 1 மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் 3 மைனஸ் 2. அடுத்து 2 minus 1 minus 3 minus 3 minus of minus 2 plus 2. அப்போ minus 1. அப்போ minus 1/3 minus 1 by minus 3 1/3. minus minus cancel ஆகி நம்மளுக்கு என்னது 1/3 வந்துடும். ஓகேவா? இதுதான் வந்து நீங்கள் நார்மலாக போட்டாலும் அதே தான். இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 1/3 வருமா? அப்போ 1/3னா ரெசிப்ரோக்கல் போட்டால் என்ன வரும், இங்கே வந்து மொத்தமாக 3 வரும். அப்போ 1 minus 3 minus 2ன்னு வரும். அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? அப்போ இங்கே ப்ளஸ் ஆயிடுச்சுன்னா 1 + 1/2 இருக்கும். அப்போ 3/2 இருக்கும். அப்போ 2/3 இருக்கும். அப்போ 1 minus 2/3 1/3. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு பார்த்தாலும் அதே தான் வரும், நீங்கள் எப்படி போட்டாலும் அதே தான் வரும். அதனால நம்மளுக்கு தேவை சிம்பிளாக, நம்மளுக்கு தேவை ஆன்சர் மட்டும்தான். இவ்வளோ ஸ்டெப்ஸ்லாம் நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது, நம்மளுக்கு தேவை ஆன்சர் தான். ஓகேவா? இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மாடலு. இப்போ 1/1/ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 1/1 + 1/1 + கொடுத்துட்டு 5/8 அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோட ஓல்டு மாடலுக்கு நான் மாற்ற போகிறேன். ஓல்டு மாடலுக்கு மாற்றணும் அப்படின்னா நான் லெஃப்ட் சைடும் சரி ரைட் ஹேண்ட் சைடும் சரி ரெண்டையுமே டிவைடட் ரெசிப்ராக்கல் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ ரெசிப்ராக்கல் பண்ணேன் அப்படின்னா இங்கே என்ன வரும், இப்போ இது மொத்தமாக நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சரி ஏன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1/a = 5/8 அப்படின்னு அர்த்தமா? அப்போ 1/a = 5/8. அப்போ ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும், 8/5 தானே. ஸோ ரெசிப்ராக்கல். அப்போ 1/a அப்படின்றது 5/8 அப்படின்னா அப்போ ஏவோட வேல்யூ என்னது, இது தலைகீழ் தானே. அப்போ தலைகீழ் போட்டோம்னா 8/5 தானே. ஸோ அதுதான் அவ்வளோ. மொத்தத்தையும் இப்போ நான் தலைகீழாக பண்ணிட்டேன்னா இப்போ எனக்கு என்ன வரும், 1 + 1/1 + 1/1 + 1/x = 8/5. ஸோ இதை தான் நான் சால்வ் பண்ண போகிறேன். ஓகேவா? இதை எப்படி சால்வ் பண்ணுறது, இத்தனை இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னா நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, இங்கே வந்து நம்ம இதோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் நார்மல் ப்ரொசீஜராக போகணும்னா என்ன பண்ணணும், எக்ஸ்னால் இதை மல்டிப்ளை பண்ணால் x + 1/x, திருப்பி ரெசிப்ராக்கல் பண்ணால் இதெல்லாம் ரொம்ப பெரிய வேலை. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்மலாம் அப்படி பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ இதை எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள் 8/5 இருக்கா, நான் டேரெக்டாக டிவைட் பண்ண போகிறேன். ஸோ நார்மல் டிவிஷன் மட்டும்தான் இந்த இடத்துலலாம். இப்போ 5 / 8 போட்டோம்னா எத்தனை டைம்ஸ் வரும், 1 டைம்ஸ் 5. ரிமைனிங் எவ்வளவு, 3 டைம்ஸா. இதை நான் சக்ஸஸிவாக டிவைட் பண்ணிக்கிட்டே வர போகிறேன். சக்ஸஸிவ் அப்படின்னா அடுத்தடுத்து வர ஆன்சரை நான் அடுத்தடுத்து டிவைட் பண்ணிக்கிட்டே வர போகிறேன். இப்போ இங்கே என்ன வரும், இங்கே 5ஆ, அதாவது இதோட ரிமைனிங் 3. இந்த 5 இப்போ எனக்கு இங்கே வந்துருச்சு, இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ அப்படி தான் நம்ம சக்ஸஸிவாக பண்ண போகிறோம். அப்போ இங்கே 1 டைம்ஸ் அப்படின்னா 2 3 ரிமைனிங் 2. அப்போ இங்கே என்ன வரும், இந்த 3 இங்கே வந்துடும். அப்போ 3 இங்கே வந்துருச்சுன்னா எத்தனை டைம்ஸ், 1 டைம்ஸ் 2 ரிமைனிங் 1. ஓகேவா? இப்போ கடைசி என்ன இருக்குது, 1/1/2 இருக்கா. ஸோ அப்போ இங்கே எக்ஸ்ன்ற இடத்துல என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2 அப்படின்றது தான். ஓகேவா? சரி, நீங்கள் ஏன் வந்து இதை நீங்கள் திருப்பி டிவைட் பண்ணலாம்ல, டிவைட் பண்ணி 2 டைம்ஸ் அப்படின்னு போட்டு 0 கொண்டு வரலாமா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அதுக்கு கண்டுபிடிக்க தேவை கிடையாது, கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா இங்கே எத்தனை ப்ளஸ் இருக்குது, 1 2 3 ப்ளஸ் இருக்கா. இந்த 1 தான் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது, என்னது 1 2 3. ஸோ இந்த 3 1 தான், இந்த 3 1, இந்த 3 ப்ளஸ் தான், இந்த 3 1. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது. இங்கே 3 ப்ளஸ் இருக்கனால நம்ம 3 டைம் பண்ணியிருக்கோம். நம்ம எப்படி அங்கே வந்து ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பருக்கு வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்து பண்ணோம், ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பருக்கு அடிஷன் பண்ணோம். அதே மாதிரி இங்கே எத்தனை ப்ளஸ் இருக்கோ அத்தனை டைம் டிவைட் பண்ணால் போதும். ஸோ நம்மளுக்கு கடைசியாக வர்றப்ப 1 +
1/2ன்னு வந்திருக்கா. ஸோ அதுதான் இது. அப்போ 1 + 1/x அதுதான் எதுக்கு ஈக்குவேட் பண்ணிக்காங்கன்னா 1 + 1/x அப்படின்றது. அப்போ எக்ஸுக்கான வேல்யூ 2. கடைசியாக நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2 அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மாடலில் 2-3 சம் இருக்குது, அதையும் பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி தான். இந்த கொஸ்டினை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இதை வந்து 8/5 போட்டிங்கன்னா பண்ண முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரெசிப்ராக்கல் பண்ணணும். தலைகீழ் பண்ண பிறகு தான் என்ன பண்ணணும், இதை நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ எத்தனை ப்ளஸ் இருக்குது, 3 ப்ளஸ் இருக்குது. அப்போ 3 ப்ளஸ் அப்படின்னா எத்தனை டைம் டிவைட் பண்ணணும், 3 டைம். அப்போ 3 டைம்னா 3 1 நம்மளுக்கு ரிமைண்டர் இருக்குது. ஸோ இந்த ரிமைண்டரை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து கொண்டு போகணும். புரிஞ்சா? ஸோ இதே மாதிரி இன்னும் 2 சம் இருக்குது, நம்ம அதை பார்க்கலாம், இன்னும் நல்லா புரியும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம் பாருங்களேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம சால்வ் பண்ணணும் ஃபுல்லாக. இதை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை எப்படி இதை ஷார்ட்கட்டாகவும் போடலாம், இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம், நார்மல் ப்ரொசீஜர் தான் போடலாம். ஏன்னா சின்ன சம் தானே. அப்போ மல்டிப்ளை பண்ண 3 2 6, 6 + 1 7. அப்போ 1 + இங்கே 1/7/3ன்னு வரும். அதை ரெசிப்ராக்கல் பண்ணோம்னா 3/7 வரும். ஓகேவா? அப்போ இதோட மொத்த வேல்யூ எவ்வளவு, 1 + 3/7. அப்போ இதை ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 10/7 வருமா? அப்போ இதை ரெசிப்ராக்கல் பண்ணுறப்ப 7/10. a + 7/10 = 9/10. அப்போ ஏவோட வேல்யூ என்னது, 2/10. ரெண்டையும் அடிச்சு கொடுத்தோம்னா 1/5. ஸோ நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 1/5 அப்படின்றது தான். ஓகே, ஸோ ஓகே, இதுதான் வந்து என்னது ஈஸியான மெத்தடு. ஸோ இது இல்லாட்டி இப்போ இங்கே 2ன்ற வேல்யூ இருக்குல்ல, இதை வந்து இன்னொரு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். நான் அதை வந்து இன்னொரு மாடல் சொல்லிட்டு சொன்னால் ஈஸியாக புரியும். ஓகே, இந்த மாதிரி மாடல் ஒரு சம் இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது 1/n இருக்கா. அப்போ நான் ஃபஸ்ட்டு இதை மட்டும் சால்வ் பண்ண போகிறேன். எடுத்து இந்த 1/n நான் விட்டுறேன். 1/n நான் கணக்கில் எடுக்கல. ஃபஸ்ட்டு நான் இதை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கடைசியாக ரெசிப்ராக்கல் பண்ணிக்கிறேன். அதனால் 1/n விட்டுருங்க. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் நியூமரேட்டர் என்னது, 1, டினாமினேட்டர் 3. எத்தனை ப்ளஸ் இருக்குது, 1 2 3 4. அப்போ 4 ப்ளஸ் இருக்குன்னா இதுக்கப்புறம் எத்தனை நம்பர் வரப்போகுது, 1 2 3 4 நம்பர் வரப்போகுது. ஓகேவா? இங்கே எல்லாமே என்னவா இருக்குது, அடிஷனாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இங்கே வந்து என்னமே இருக்குது, 4 அடிஷன். அப்போ ஆட் பண்ணால் மட்டும் போதும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 4. ஓகேவா? அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 7. ஸோ அதுக்கு 2 11. அப்படி இங்கே போடக்கூடாது. ஏன் இங்கே போடக்கூடாது, இந்த சம் அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா இங்கே இதுக்கு முன்னாடி சம்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே 1/1/1 வந்துச்சு. ஸோ அதனால 1 அப்படின்னு வந்தனால நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே 7 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ என்ன செய்கிறது, ஸோ அதை மட்டும் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். ஸோ நம்ம பண்ணுற நம்ம ப்ரொசீஜர்லாம் சிம்பிள் தான், பட் சின்ன கான்செப்ட் மட்டும்தான். இப்போ இங்கே 7ன்னு இருக்கா. அப்போ 7 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம இந்த நம்பரோட அந்த 7 மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ 4 + 3 × 7 21. அப்போ 4 + 21 25. ஸோ அப்போ இங்கே நம்பர் என்னது, 25. இப்போ அடுத்து என்ன இருக்குது, 4 இருக்குது. அப்போ இதோட 4 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 25 + 16 கூட்டினோம்னா எவ்வளவு, 41. அடுத்து இங்கே நம்பர் வரணும்னா இங்கே 7 பண்ணியாச்சு, 4 பண்ணியாச்சு, அடுத்து என்னது 3. அப்போ இங்கே 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 41 75 ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வருது, 116. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னது, ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் போட்டோம்னா 116 / 41. அப்போ 116 / 41 இதுதான் ஆன்சரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இதோட நம்மளுக்கு சால்வ் பண்ணது இதுதான். ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு கொஸ்டின் என்னது, 1/, அப்படின்னு இருக்கா. அப்போ 1/, அப்படின்னா இதோட ரெசிப்ராக்கல். அப்போ 41 / 116 தான் நம்மளுக்கான ஆன்சரு. ஆப்ஷன் ஏ 41 / 116 அப்படின்றது தான். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஷனும் இருக்குது, அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் எடுத்து போட்டக்கூடாது. நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு, 116 வந்துருச்சு, 116 / 41 வந்துருச்சு அப்படின்ட்டு நீங்கள் இதை போட்டக்கூடாது. ஸோ நம்ம போட வேண்டிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏன் அப்படின்னா இங்கே நம்ம இதை மட்டும்தான் சால்வ் பண்ணியிருக்கோம். இதை சால்வ் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு 116 / 41 வந்துச்சு. ஸோ இங்கே 1/, கொடுத்துருக்கனால அதை ரெசிப்ராக்கல் பண்ணணும். ஓகே, நான் இதை மட்டும் நான் திருப்பி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ 1 3 போட்டாச்சு. ஸோ அடுத்து வந்து நம்மளுக்கு இங்கே ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் பார்க்குறப்ப 1 தான் இருக்குது. அதனால் நார்மலாக 2 ஆட் பண்ணி போட்டாச்சு. ஸோ அடுத்த பார்க்குறப்ப இந்த நியூமரேட்டர் என்ன, 7 இருக்கா. அப்போ 7 இருக்குது அப்படின்னா ஸோ இந்த நம்பரோட நம்ம வந்து 7 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணால் அப்போ 4 + 3 × 7. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 21. அப்போ 4 + 21 25 போட்டாச்சா. அடுத்து என்ன இருக்குது, 4 இருக்குது. ஸோ இந்த நம்பர் அடுத்த பக்கத்தில் இருக்க நம்பரோட 4 மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ பண்ணி இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டோமா. அடுத்து இந்த நம்பரோட 3 மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸோ இந்த மாதிரி தான் போகணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒவ்வொரு சம் போடுறப்ப இந்த மாதிரி இது நீங்கள் நார்மலாக சால்வ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன வரும், 4/3ன்னு வருமா. 4/3னா அப்போ 1 +
7 ஹோல் டிவைடட் பை 4/3. இதை ரெசிப்ரோக்கல் போச்சுன்னா 1 + 21/4 வருமா? அப்போ இதை ஆட் பண்ணோம்னா 25/4 வரும். ஸோ அப்போ 1 + 4 டிவைடட் பை 25 + 4 வரும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 1 + 16/25 வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா போட்டுகிட்டே போகணும். ஸோ அந்த தான் இது நீங்கள் டேரெக்டாக பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து 25/4, அடுத்து இது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 41/25. ஸோ இப்படி தான் வரும். ஓகேவா? நீங்கள் இப்படி போட்டாலும் ஒன்று தான், இப்படி போட்டாலும் ஒன்று தான். ஸோ இது பார்க்குறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் டைம் மிச்சமாகும், நிறையா எக்ஸாம் பார்க்கலாம். ஸோ இந்த மாடலும் அதே மாதிரி தான், ரொம்ப ஈஸி தான். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்களேன், இங்கே என்ன இருக்குது? 1/, இருக்குது. அப்போ 1/, அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிறேன் ரெண்டு சைடுமே. அப்போ A + 1/B + 1/C + 1/D = நான் 1/, ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன வரும்? 60 / 17 வருமா? அப்போ நம்மளுக்கு என்னது? 60 / 17. ஸோ இதை நீங்கள் வந்து நார்மல் ப்ரொசீஜரில் போட்டிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். ஸோ அது போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஷார்ட் மெத்தட் தான், பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், டேரெக்டாக நம்ம டிவைட் பண்ண போகிறோம். எத்தனை டைம்ஸு? 3 டைம். அப்போ 3 அடிஷன் இருக்கா? ஸோ நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு சம்மில் பார்த்தோம்ல, 3 அடிஷன்னா நம்ம 3 டைம் சக்ஸஸிவாக டிவைட் பண்ணால் போதும். ஓகே, இப்போ 17 / 60 எத்தனை டைம்ஸ் போகும் நம்மளுக்கு? 17ல் 5 டைம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 85 வரும். அப்போ 4 டைம்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப எவ்வளோ வரும்? 34 68. அப்போ 4 டைம்ஸ் வரும். அப்போ 3 டைம்ஸ் பார்க்கலாமா? அப்போ 3 டைம்ஸ் அப்படின்னா 51. அப்போ ரிமைனிங் எவ்வளவு? 9. இப்போ என்ன பண்ணோம்? இந்த 17 இங்கே வந்துடும். அப்போ 17. அப்போ எத்தனை டைம்ஸு? 1 டைம்ஸ் 9. அப்போ ரிமைனிங் எவ்வளவு? 8. அப்போ 8 அப்படின்றப்ப இந்த 9 இங்கே வந்துடுமா? அப்போ 1 டைம்ஸ் 8, ரிமைனிங் 9. 1. ஓகேவா? ஸோ இப்போ எத்தனை டைம்ஸ் பண்ணிட்டோம்? 1 டைம், 2 டைம், 3 டைம் பண்ணியாச்சா? இப்போ நம்ம வந்திருக்கதை டேரெக்டாக நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே வந்திருக்க இந்த 3, இந்த A அப்படின்றதா இந்த 3, இந்த 1 அப்படின்றதா B, இந்த 1 அப்படின்றதா C. ஓகே, இந்த D இருக்கே அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 1/1 + 1/8 அப்படின்னு எழுதுவோமா? அப்போ இது C அப்படின்னா என்னது? Dன்றது இதுதான். அப்போ ஏவோட வேல்யூ என்னது? 3, பியோட வேல்யூ என்னது? 1, சியோட வேல்யூ என்னது? 1, டியோட வேல்யூ என்னது? 8. அப்போ ஆட் பண்ணோம்னா 11, 12, 13. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் C 13. புரிஞ்சா? ஸோ ரொம்ப 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 ஈஸியான சம் தான். நீங்கள் சக்ஸஸிவாக டிவைட் பண்ணுறதுல தான் இருக்குது. இங்கே எத்தனை ப்ளஸ் இருக்குது? 1, 2, 3 ப்ளஸ் இருக்குது. அதனால் 1 டைம், 2 டைம், 3 டைம். ஸோ இதுதான் வந்து என்னது? லேடர் பேஸில் ரொம்ப முக்கியமான மாடலு. இது நிறைய பேர் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் என்னது? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். நம்ம இந்த ரெசிப்ரோக்கல் மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா இதை நீங்கள் டேரெக்டாக டிவைட் பண்ணுறது தான். ஸோ இதே மாதிரி மாடலில் இன்னொரு சம் பார்க்கலாம். சரி, ஏன் இங்கே கடைசியாக ABCD ஆட் பண்ணோம்னா நம்ம கொஸ்டின் என்னது? A + B + C + D தானே. அப்போ ABCD 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த 4 ஆட் பண்ணோம்னா 13 வருது. ஸோ நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் C 13 அப்படின்றது தான். இதுவும் சேம் ப்ரொசீஜர் தான், சேம் மாடல் தான். நான் திருப்பி அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு 1/, இருக்கா? இப்போ ஃபஸ்ட்டு 1/, இருக்கா? அப்போ நான் ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே A + 1/B + 1/C + 1/D + 1/E. ஓகேவா? அப்போ = எவ்வளவு? 972 / 421. நம்பர்லாம் பெருசாக இருக்கே, ரொம்ப கஷ்டமாக வரும்னா அப்படிலாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணோம். இப்போ பாருங்கள் எத்தனை ப்ளஸ் இருக்குது? 1, 2, 3, 4 ப்ளஸ் இருக்குது. அப்போ இதை மொத்தமாக 4 சக்ஸஸிவ் டிவிஷன் பண்ணணுமா? ஸோ 4 சக்ஸஸிவ் டிவிஷன் பண்ணணும். ஸோ நான் ரஃப் ஷீட் எடுத்து நியூவாகவே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து உங்களுக்கு கொஸ்டின் என்ன? 421 ஹோல் டிவைடட் பை 972. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம சக்ஸஸிவாக 4 டைம்ஸ் பண்ணணும். அப்போ எத்தனை டைம்ஸ் பண்ணணும்? 4 டைம்ஸ். ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் கரெக்டு தானே? 4, 2, 1. ஓகே, 972. ஓகே. இப்போ எத்தனை டைம்ஸ் பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு எத்தனை டைம்ஸு? 2 டைம்ஸ் தான். அப்போ 2 டைம்ஸ் போட்டோம்னா இங்கே 2, இங்கே 4, இங்கே 8. அப்போ 0, 3, 1. ஓகேவா? இப்போ 1 டைம் பண்ணியாச்சு. மொத்தம் எத்தனை? 4 டைம்ஸ் பண்ணணும். அப்போ அடுத்து ரெண்டாவது. ஸோ ரெண்டாவது அப்படின்னு பார்க்குறப்ப இந்த இது அப்படியே டேரெக்டாக எங்கே வந்துடும்? இங்கே வந்துடும். 421. ஓகே, இது எத்தனை டைம்ஸ் வருது? 3 டைம்ஸ். அப்போ 390. ரிமைண்டர் எவ்வளோ? 1, இங்கே 3. ஓகே, இந்த 130 அப்படின்றதான் இங்கே வரும். அப்போ 130 அப்படின்னா எத்தனை டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ். அப்போ 4 டைம்ஸ் போனால் 1 4s are 4. இங்கே 125. அப்போ ரிமைனிங் என்னது? 6. இப்போ 6 போயிடுச்சா? இப்போ இந்த 31 தானே கீழே வரும். அப்போ 31னா இங்கே எத்தனை டைம்ஸு? 5 டைம்ஸ். 6 30. ரிமைண்டர்
1 ஓகேவா. ஸோ அவ்வளோதான், மொத்தம் 4 டைம் பண்ணணும். 4 கொஷன் 1 2 3 4 வந்துருச்சா. ஸோ 4 கொஷன் வந்துருச்சு. அப்போ அதுதான் என்னது, அப்போ இது நம்மளுக்கு என்ன இருக்கும், ஏவா இருக்கும், இது பியா இருக்கும், இது சியா இருக்கும், இது டியா இருக்கும், இது இஆ இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ இதை எழுதணும் அப்படின்னா என்னது, ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி இன்ட்டு டி இன்ட்டு இ, இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின். அப்போ 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5 இன்ட்டு 6. அப்போ 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5 இன்ட்டு 6 என்னது, ஸோ நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். நீங்கள் அப்போ தான் 30 120 122 டைம்ஸ் 240 243 டைம்ஸ் 720. ஸோ நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் செக் பண்ணிக்கலாம் 720. ஸோ இந்த இடத்துல புரிஞ்சா, இது ஏன் ஈன்னு புரிஞ்சுல. ஆக்சுவலாக அது எப்படி இருக்கும் அப்படின்னா 5 1/6 அப்படின்னு இருக்குமா. ஸோ இது டிஆ இருக்கும், இது இஆ இருக்கும், டினாமினேட்டில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு அந்த ப்ரொசீஜரே அப்படி தான் என்னது இங்கே இருக்கும் ஓகேவா. அப்போ இது டிஆ இருக்கும், கீழே இருக்கிறது என்னது இஆ இருக்கும். 4 ப்ளஸுக்கு 4 டைம் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 720 அப்படின்றது தான். ஸோ புரிஞ்சா. ஸோ இது என்ன சக்ஸஸிவ் டிவிஷன் மாதிரி தான். அப்போ சக்ஸஸிவாக நம்ம அடுத்தடுத்து எத்தனை ப்ளஸ் இருக்கோ அத்தனை டைம் டிவைட் பண்ணணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம். ஓகே, இது நார்மலாகவே போட்டுடலாம், நீங்கள் உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. இப்போ நார்மலாக போட்டு ஆட் பண்ணோம்னா இங்கே என்ன வரும், 12/5. அப்போ 12/5னா அப்போ 5 + 12 3 / 12/5. இப்போ இதை சால்வ் பண்ணால் நான் மேலே போனால் 15. அப்போ 5 + 15 / 12. அப்போ இப்போ இதோட வேல்யூ, இப்போ இங்கே 3 இருந்துச்சு, இப்போ இதோட மொத்த வேல்யூ தான் என்னது 5 + 15 / 12. நீங்கள் அடிச்சு கொடுக்கலாம் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்ன ஒரு 5/4 வருமா. அப்போ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 20 25/4. அப்போ கடைசி என்ன 3 + 5 ஹோல் டிவைடட் பை 25/4. இப்போ நீங்கள் திருப்பி அடிச்சு கொடுத்தோம்னா 3 + 20 டிவைடட் பை 25. இப்போ அடிச்சோம்னா 4/5. அப்போ 3+ அப்படின்னு பார்க்குறப்ப 15 19/5 அப்படின்னு வரும் நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 19/5. ஸோ இது நார்மலாகவே போட்டுடலாம். இது சின்ன நம்பர் இந்த மாதிரி சின்னதாக வந்துச்சு அப்படின்னா நார்மலாகவே போட்டுடலாம். இந்த மாதிரி எங்கேயாச்சும் அடி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கேயே அடிச்சு கொடுத்துடலாம். திருப்பி நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இப்போ 60 75/12 அப்படின்னு போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இங்கே வந்து 3 டேபிள் அடிக்கணும்னா 5/4 அடிச்சுக்கலாம். இங்கே 5 டேபிள் அடிச்சா இங்கே 4/5 அடிச்சுக்கலாம். அப்போ அடிச்சா என்ன வரும் 15 + 4 19 19/5. ஸோ ஆப்ஷன் டி 19/5 அப்படின்றத இந்த சம்கான ஆன்சர். ஸோ ஓகே. ஸோ லேடர் பேஸில் ஓரளவுக்கு பேசிக்லேருந்து ஒரு மாடரேட் லெவல் வரைக்கும் முக்கியமான சம்ஸ் முக்கியமான மாடல்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.